எனக்கு இப்போ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. பட்டிமன்றம். சதீஷுக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்குது. அதே பொண்ணு சேஷாத்ரிக்கும் ஃபோன் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்குது. இது ரெண்டும் ஒரே பொண்ணுன்றது சேஷாத்ரி எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காரு. அதோடு தான் போச்சுன்னா எங்கள் நடுவருக்கு அந்த பொண்ணு தனக்கு ஃபோன் பண்ணலேன்னு வருத்தமாக இருக்கு. அவரவர் கவலை அவரவருக்குமா? இப்போ இப்படிப்பட்ட ஒரு பட்டிமன்றத்தில் நான் பேச வேண்டுமே என்று எனக்கு கவலை. அதுதான் என்னுடைய கவலை. நீ பேசுங்க, தைரியமாக பேசுங்க. உங்களால் எனக்கு தைரியம் கூடுதலாக வருகிறது நடுவர் அவர்களே, நன்றி. இந்த எதிர்கட்சியை நீங்கள் முதல்ல 3 பேரையுமே விளக்கணும் நடுவர் அவர்களே. செஞ்சிருவோம், இன்னும் ஒரு 1/2 hourல விளக்கிடுவோம். அந்த அவங்க பேர் ஷீலா, அவங்க பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை மாற்றணுன்ட்டாங்க. சௌகரியமா அசௌகரியமா, என்ன ஒரு வில்லத்தனம் பாருங்க. இவங்களே தலைப்பு கொடுப்பாங்களாம், இதைத்தான் பேசணும்னு எங்களுக்கு இந்தியாவில் சொல்லுவாங்களாம். இங்கே மேடையில் தலைப்பை மாற்றுவாங்க. சௌகரியமா அசௌகரியமா தலைப்பை மாற்றுன்னு தான் அவங்க சொன்னாங்க. அதுவரையில் அவங்க நல்லவங்க. சேஷாத்ரி தலைப்பையே மாற்றிட்டார். செல்ஃபோனே பாத்ரூமுக்கு எடுத்து போகலாமா கூடாதா என்ற புது தலைப்பையே இந்த மன்றத்தில் கொடுத்து விட்டார். இதெல்லாம் ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவர், அவரை வேறு நடுவர் ஓவராக பாராட்டுகிறார். ஏம்மா அப்பப்போ பாராட்டித்தானம்மா ஆகணும். செல்போன் வந்த பிறகு தனிமை இல்லையா, சேஷாத்ரி கண்டுபிடிச்சிருக்காரு. யூ ஆர் நாட் அலோன் பட் யூ ஆர் லோன்லி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. உங்களை மிக தனியானவர்களாக செல்போன் தான் ஆக்கி இருக்குன்னு நான் சொல்றேன். மிக தனியானவர்கள். ஒரு விளம்பரம் வருங்க, நாங்கள்லாம் சின்ன காலேஜில் படித்த போது, தலைவலியா, மூக்கடைப்பா, ஜலதோஷமா, ஆமாம்ப்பா ஆமாம், ஒரு விளம்பரம் வரல, விக்ஸ் ஆக்ஷன் 500 உபயோகப்படுத்துங்க. அதே மாதிரி இப்போ எல்லாரை பார்த்து நான் கேட்குறேன், கண் எரிச்சலா, ஆமாம். யாரை பார்த்தாலுமே கோவமாக வருதா, ஆமாம். முதுகு வலியா, ஆமாம்ப்பா ஆமாம். இத்தனைக்கு காரணம் இது ஒன்று தான். நாங்களே இதில் எப்படி வெளியில் வருது தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது டிஜிட்டல் டீடாக்ஸும். இவர் ஒரு டாக்டர், இவரே ஃப்ராட் ஆள். இவர் போட்ட படம் என்ன, இங்கே இருக்கிற ஆள் என்ன, ரெண்டுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சேஷாத்ரி ரெமெடி சொல்றார். செல்போன்னால வர பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுன்னு சொல்றார். பட்டிமன்ற தலைப்பு அது இல்லை தம்பி. இவ்வளவுலாம் பிரச்சனை இருக்கு. அவர் எங்க அணியில பேசுறதுக்கு முதல்ல தயார் பண்ணிட்டார். கடைசி நிமிஷத்துல நடுவர் அவரை இந்த அணிக்கு மாத்திட்டார். எல்லா தப்புக்கு நான் தான் காரணம். நீங்க எப்போ அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணலன்னு கவலைப்பட்டீங்களோ அப்பவே எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த நல்ல கவிதைகளை சொல்லி பழகிட்டோம் நாங்க. ஒரு கெட்ட பழக்கம் எங்களுக்கு. அந்த அம்மா ஒரு கவிதை சொன்னாங்க, ரொம்ப நல்ல கவிதை. இது மட்டும் அப்படி ஒரு கவிதை நான் என்னுடைய 24 வருஷ பட்டிமன்ற வாழ்க்கையில் கேட்டதே. என்ன கவிதை, 2K கிட் எழுதின கவிதை. வீரத்திலே நீ டைகர், விவேகத்திலே நீ மாறி பிஸ்கெட்டு அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. அந்த பொண்ணு சொல்லிச்சா நீ ஒரு பிஸ்கோத். இதை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, இதனால தான் 2K கிட்ஸுக்கு கல்யாணம் நடக்கிறதுனா. இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிறத விட சும்மாவே இருக்கலாமே. பையன் ஆசிரியர்கிட்ட கேட்டானா, எனக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுன்னு கேட்டானா. அப்படி தானே சொன்னாங்க. சரியா காதில் வேணும். கரெக்ட். நீங்கள் சரிதான். ஆண்ட்ராய்டு ஃபோன். ஏன்னா அதில் பல புத்தகங்களே நான் படிக்கிறேன். நான் உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், இப்போ நீங்கள் அறிவாளிகள் என்று உங்கள் வாழ்க்கையில் யார் யாரை நீங்கள் சந்தித்திருக்கிறோம்? ஒத்தரையா சந்திச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் அறிவாளிகள் என்று உங்கள் வாழ்க்கையில் யாரை சந்தித்திருக்கிறீர்களோ அவர் எப்படி அறிவாளியானார் என்று நான் உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள், நிறைய படிப்பாருங்க. என்ன படிப்பு? புத்தக படிப்பு, பிசிக்கல் புக்கு. ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்த்து அறிவாளியானார்னு ஒத்தரை நீங்கள் சொல்லுங்க, நான் இறங்கிறேன் மேடையில். இவர் எப்போ பாரு ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இவரை விட பெரிய அறிவாளி நான் பார்த்ததே இல்லைன்னு ஒருத்தரை நீங்கள் சொல்லுங்க. செல்போன் உங்கள் அறிவை வளர்க்கிறதா, உங்களை நீங்கள் மாய உலகத்துக்குள் உங்களை செலுத்துகிறது நாங்கள் கவலைப்பட்டு இருக்கோம். என்னங்க இவங்க ரொம்ப மேம்போக்காக பேசியிருக்கிறார்கள் 3 பேர். இந்த அணித்தலைவர் வேற என்னங்க நான் சொல்றது. சரி, இதை கூட நான் மன்னிச்சிருவேங்க. சரி, சந்துருவை பற்றி நல்லதான் நல்லவார். இதுக்கப்புறம் ஒன்று சொன்னார். அப்போதாங்க நான் ஏண்டா பட்டிமன்றத்துக்கு வந்தேன் நான் வருத்தப்பட்டேன். என்ன சொன்னார் கவனிச்சிங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் நான் மறக்க மாட்டேன். ஊட்டி ரோஜாவை போல காட்சி அளிக்கிற நடுவர் அவர்களே. அது சொல்லும் போதே நான் நினைச்சேப்பா, இது எனக்கு விழும்னு எனக்கு தெரியும். கால கொடுமைங்க இதெல்லாம், கால கொடுமை. எங்க அம்மா சொல்லும் இதுக்கு பேரு கால கொடுமை. இது காஞ்ச ரோஜானாவது வச்சுக்கிறேன்.
கண்ணை உருட்டி உருட்டி பேசுகிறார் பாரதி பாஸ்கர். ஆமா, நான் கண்ணை உருட்டி உருட்டி பேசுகிறேன், உங்களைப் போல உருட்டாக நான் பேசவில்லை. அப்புறம் அவர் என்ன சொல்கிறார், பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்க அனுப்புகிற போது செல்ஃபோன் இருக்கிற ஒரே நம்பிக்கையில் தான் திருமணம் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறாங்களாம். போகிறாளே பொண்ணு தாய் பாட்டெல்லாம் சொல்லி செல்ஃபோனோடு அந்த பொண்ணு போகுது. அதுதாங்க பிரச்சனை வருது. செல்ஃபோன் இல்லாமல் போனால் அந்த திருமணம் ஒரு 20-30 வருஷம் நல்லா இருந்திருக்கும். வாரத்திலே டைவர்ஸ் மட்டும் போனதுக்கு அதுதான் காரணம். போன உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நீயும் பதிலுக்கு உருட்டி உருட்டி பாருங்குது அந்த அம்மா. சார், இங்கே தான் நான் சொல்கிறேன், சேஷாத்ரி சொன்ன ஸ்பேஸுன்றது இங்கே தான் வேணும். கணவன் மனைவிக்கு இடையிலே ஸ்பேசஸ் இருக்கணும்னு கலீல் கிப்ரான் சொன்னது வேறு விஷயங்க. ஆனால் நான் வேறு ஒன்றை சொல்லுகிறேன். பிரளய காலத்திலே எறும்புகள் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு அந்த பெரு வெள்ளத்திலே போகும் என்பது அறிவியல் உண்மை. இப்போது பிரளயம் போல வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற நேரத்தில் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு வாழ வேண்டும். Why the hell do you need spaces? ஏன் ஸ்பேஸ் வேணும்? எப்போ ஸ்பேஸ் வேணும் தெரியுமா? கலீல் கிப்ரான் சொன்ன ஸ்பேஸ் வேற. எப்போ ஸ்பேஸ் வேணும் தெரியுமா? 2 பேரும் ஏதாவது தப்பு செய்கிறாங்கன்னா தான் சார் ஸ்பேஸ் வேணும். ஒருவர் செய்வது இன்னொருவருக்கு தெரியக்கூடாது என்ற நிலைமை இருக்கிற போது தான் எனக்கு ஸ்பேஸ் வேணுன்ற பேச்சே வருகிறது. இதை வளர்த்து விட்டு இருப்பது செல்ஃபோன் என்கின்ற இந்த சின்ன கருவி. நானும் ராஜா சாரும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வந்தோம். ஒழுங்கு மரியாதையாக முதலே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வரோம். இது விளம்பரதாரர் இடைவேளை. நாங்கள் அதில் வரல. நாங்கள் வந்த விமானத்தில் விண்டோ சீட்டு, ஆனால் விண்டோ சீட்டில் விண்டோவே இல்லை. அப்படி ஒரு சீட்டை, நல்ல சீட்டை போட்டு சந்துரு நல்ல எண்ணத்தோடு எங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்தார். 44AB. 44AB. அதை நாங்கள் யதார்த்தமாக சொன்னதை இந்த அம்மா இப்போ சொன்ன, என்ன துரியோதன் ஃப்ளைட்டில் ஏறி போனானாம்மா, போட்டால் விண்டோவே இல்லைன்னு. அது யார்? நான் தான், என்னத்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தோனேசியாவில் வாழ்கிற தமிழர்கள் இவ்வளவு சாட பேசுவார்கள் என்று இதுவரை எனக்கு தெரியவே தெரியாது. பல்லு தேய்ச்சா ஒரு ரீலு, பரோட்டா தின்னா ஒரு ரீலு. அந்த ரீலை போட்டுட்டு உடனே கவுந்து படுத்து அழுது. ஏம்மா அழற? இப்போ தான் நான் ரீல் போடணும், 10 பேர் தான் லைக் பண்ணியிருக்கோம், இன்னும் அவளோட ரீலை 20 பேர் லைக் பண்ணிட்டான். இப்போ ஒப்பிடுதல் வாழ்க்கையாகி விடுகிறது. இந்த ரீல்ஸ் போடுற பைத்தியம் எவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, ட்ரெயின் வரப்போகுது அந்த பாதையில் ட்ரெயின் இப்போ வரப்போகுது. ட்ரெயின் வரத்துக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குன்னு அங்கே போய் படம் எடுக்குது. ட்ரெயின் 1 நிமிஷம் முன்னாடி வந்துருச்சு. 2 பேர் இறந்து போனாங்க சார் எங்கள் ஊரில். மலை உச்சியில் போய் என்ன கழுதைக்கு நீ படம் எடுத்து ரீல் போடுற நீ? அதுதான் இயற்கை சொல்லுகிறதுல ஜாகிரதையாவா வராதங்குது. நீ அங்கே போய் நீ படம் எடுத்துகிட்டு நிற்ப, கீழே விழுவ. எவ்வளவு ஆபத்துகளை இவர்களை நோக்கி செல்ல வைக்கிறது. எல்லாத்தையும் விடுங்க சார், இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் எப்படியா சமாளிச்சுக்கலாம். தேவையில்லாத தொடர்புகளை செல்ஃபோன் உருவாக்கி தருகிறது என்பதை மிகுந்த வருத்தத்தோடு நான் இங்கே சொல்கிறேன். ஏன் ஒருத்தர் இல்லை பாராட்ட வீடு பாராட்டாது சார். வீடு பாராட்டாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அக்கறை கொள்ளும், கவனம் செலுத்தும். உனக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டில் இருக்கிறவன் தான் ஓடி வருவான். ஆனால் இந்த பொண்ணுக்கு என்ன தோன்றது, இவ்வளவு நாள் சமைச்சு போகிறோம், ஒரு நாள் கூட இந்த மனுஷன் நல்லா இருக்குன்னே சொல்லலை. எவனோ ஒருத்தன் இந்த அம்மா இந்த சொல்லிச்சில் யூடியூப்பில் சமையல் பண்ணி படம் போடுறாங்க. இந்த அம்மா ஒரு ரசம் வச்சு ஒரு படம் போட்டிருக்கு. எவனோ ஒருத்தவன் யாருன்னே தெரியாது. இட் லுக்ஸ் டெலிஷியஸ்ன்றான். இது உடனே எனக்கு வீட்டுக்காரர் ஒன்றுமே சொல்லலை, இவன் தான் என்னை பாராட்டுறான்னு. இதோட நின்னா பரவாயில்ல, அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. யூ லுக் கிரேட் அப்படிலாம் போடுவோம். யூ லுக் கிரேட். நடுவருக்கு இதெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறது. ஏமா நீங்கள் சொல்ல முடியாததுனால நான் சொன்னேன். உதவி செஞ்ச தப்பாயா? நன்றி நடுவர் அவர்களே. அப்போது இது பல பேரை நமக்கு சேர்த்து தருகிறதுன்னு நம்ம தப்பாக நினைக்கிறோம். உண்மையான உறவுகளை விட்டு விலக வைக்கிறது, விபரீதமான தொடர்புகளை நாட வைக்கிறது. அதுதான் செல்ஃபோன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அங்கே போய் என்னென்ன அது எல்லாத்தையும் விட இந்த பட்டிமன்றத்தில் காமெடி விஜயகுமார் சார் சொன்னது தான். காவல்துறை பல குற்றங்களை கண்டுபிடிக்க செல்ஃபோன் உதவுகிறது தான். குற்றங்கள் நடப்பதே செல்ஃபோனில் தான் சார். எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் பற்றி, எங்கள் ஊரில் சார் தினம் எல்லாருக்கும் ஒரு ஃபோன் வரும். இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட் டிஸ்கனெக்ஷன் ஆஃப் யுவர் ஃபோன், கிளிக் திஸ் லிங்க். உடனே நீங்கள் அதை உண்மை நம்பி லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற 17,000 ரூபாய் நம்ம கண்ணு முன்னாடி போய்கிட்டே இருக்கும். ஐயோ போகுது ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு லிங்கை தானே கிளிக் பண்ணிங்க. அந்த லிங்க் என்ன கொடுக்குது தெரியுமா? உங்கள் ஃபோனுடைய ஆக்சஸை அந்த ஆள் கையில் கொடுக்குது. அவன் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க. காவல்துறை எங்களிடம் சொல்கிறது அவனுங்களை கண்டுபிடிக்கவே முடியாது.
அப்போது முன்னாடி வீட்டுக்கு வந்து கதவை உடச்சி கொள்ளை அடித்தான்ல ஒருத்தன், அவனை கண்டாவது பிடிக்க முடியும். அவன் யாருன்னாவது தெரியும். நீ சிசிடிவி கேமரா வச்சு அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. உன் செல்ஃபோன்லேருந்து பணம் போயிட்டே இருக்குது. எந்த சிசிடிவி கேமரா வச்சு எவனை நீ பிடிக்க போகிற? நீ இந்த கருவி நம்ம இல்லாமல் இனிமேல் இருந்து விட முடியுமா என்ற கேள்வி வந்தது. கருவி நம்முடைய வாழ்க்கையை ஒரு அளவு சௌகரியப்படுத்திய வரையில் அது சரியாக இருந்தது. ஆனால் எப்போ இது ஸ்மார்ட் ஃபோனாக போச்சோ, எப்போ பிக் டெக் கம்பெனிஸினுடைய கைகளுக்குள் இது போனதோ, இதை நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையே இது மாற்றுகிறது. நல்லதே இல்லைன்னா நல்லது இருக்கு. ஆனால் மனுஷ பயலினுடைய சுபாவமே தீமையை நாடி போவது தானே சார். அதனால தான் நகுலன் என்ற எழுத்தாளர் சொன்னார், மனுஷ பயலை விட சல்லிப்பை அந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுன்னு சொன்னார். அப்போ மனுஷன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொன்னார். அந்த சல்லித்தனம் இருக்கு. அதை வெளியில் கொண்டு வரதுக்கு வசதியாக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து அதில் லாபம் பார்த்து அந்த லாபத்தின் மூலம் உலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிற பிக் டெக் கம்பெனிஸ் இருக்கிற வரை செல்ஃபோன் என்பது நமக்கு சங்கடம் மாத்திரமல்ல, நம்முடைய வருங்கால சந்ததியினுடைய நல்வாழ்க்கைக்கான சமாதி என்று சொல்லி விடைபெறுகிறேன்.